வாழ்க்கை வளமுடன். நம்ம இப்போது ஹேர் ட்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கருஞ்சீரகம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். இது நல்லா பொரியணும். உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு தெரியுது. நல்லா பொரிஞ்சு வரும். இந்த இரும்பு கடாயில் நல்லா பொரிச்சு எடுக்கணும். கருஞ்சீரகத்தில் பாதி வந்து நம்ம டீ தூள் எடுத்துருக்கோம். எந்த டீ தூள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துணும். இந்த கீழா நெல்லியும் இதில் போட்டுக்கலாம். கீழா நெல்லி ரொம்ப நல்லது. இது நல்லா தீயணும், கருப்பாகணும். கறிவேப்பிலை காஞ்சது ஒரு கைப்பிடி. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காவை நம்ம கொட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். நல்லா கறி மாதிரி ஆகணும். பாருங்கள், இப்படி சும்மா அமுத்தினாலே உங்களுக்கு கறி மாதிரி ஆகுது. நெல்லிக்காயெலாம் நல்லா கறி ஆயிடுச்சு. நம்ம ஒரே ஒரு துண்டு கறியும் போட்டிருக்கோம். இது வந்து அஞ்சனக்கல். மேக்ஸிமம் முஸ்லீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க கண்ணுக்கு மையா கூட. இது நல்லா கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும். இதையும் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்ல கலரும் கொடுக்கும். இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், அஞ்சனக்கல்லுன்னு. இது நீங்கள் பணப்பெட்டியில் கூட வைக்கலாம், அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி இந்த பவுலில் நம்ம போட்டிருக்கோம் மிக்ஸி ஜாரில். இதை நம்ம அரைச்சிடலாம். நல்லா நைஸாக பைன் பவுடர் அரைக்கணும். நம்ம பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு, ஹேர் ட்ரை பவுடரு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூனில் வேணுங்கிற அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் தேய்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இதை நம்ம வீட்லேயும் செய்யலாம். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இது நல்லாயிருக்கு. கருஞ்சீரக எண்ணெய் இதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இது நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த முடியில் நல்லா பரவுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சீக்கா வாஷ் கூட பண்ணலாம். இதில் சீக்கா போட்டு நீங்கள் தலை அலசலாம், ஷாம்பு போட்டு தலை அலசலாம்.